ஓகே தோழர், இப்போ 2021 தேர்தலில் நீங்கள் இதே முழக்கத்தை தான் முன்வைத்தார்கள். பாஜக எதிர்ப்பு என்ற ஒரே ஒரு முழக்கத்தை தான் அவர்கள் முன்வைத்தார்கள் திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களும். அப்போது அந்த கட்சியானது தமிழகத்தில் அந்த கூட்டணி வைத்து அந்த ஆட்சி பொறுப்பு மற்றும் அது 3வது முறையாக ஆட்சி மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முந்தைய சூழ்நிலையில் இந்த பிரச்சாரம் ஈடுபட்டது. ஆனால் இப்போது தமிழகம் சந்திக்கும் மிக முக்கியமான பிரச்சனை அந்த பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்ப்பு மட்டும்தானா? பல்வேறு பிரச்சனைகள், இடதுசாரிகள் இதற்கு முந்தைய அரசுகளில் அது ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், போக்குவரத்து தொழிலாளர்களாக இருக்கட்டும், இப்போது டிபிஐயில் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டமாக இருக்கட்டும், இவற்றில் இடதுசாரிகள் ஒரு பெரிய முன்னெடுப்பை அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு, அது பழைய ஓய்வூதிய திட்டமாக இருக்கட்டும் அல்லது அதை தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதில் 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டு ஆகிவிட்டது. கடந்த முறை கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை, அதற்கு இடதுசாரிகளும் முழுமையாக வலியுறுத்தவில்லை என்ற விமர்சனம் இருக்கிறது. இந்த விமர்சனத்துக்கு என்ன சார் பதில்? ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், பழைய ஓய்வூதிய திட்டம், இந்த 3 பிரச்சனைகளில் உங்களோட அந்த கோரிக்கைகள் ஓரளவாவது இந்த அரசு நிறைவேற்றுக்குதான் நீங்க நினைக்கிறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த சட்டமன்ற தேர்தல் கொடுத்த வாக்குகளை பெரும்பாலானவற்றை நிறைவேற்றியிருக்கிறது. இன்னும் நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போல குறிப்பாக பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், செயல்படுத்துவோம் என்று திமுக வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. நான் மறுக்கவில்லை. அதற்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டும் நாங்கள் தொடர்ந்து முதலமைச்சரை சந்திக்கிற பொழுதெல்லாம் வலியுறுத்தி வருகிறோம். ஆசிரியர் பிரச்சனையாக இருக்கட்டும், அதே மாதிரி நிரந்தரமாக்க வேண்டும் என்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், மருத்துவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளிலும் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம். அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லுகின்றோம். பல்வேறு போராட்டங்களையும் இயக்கங்களையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இப்படி பேசி ஒன்றும் நடக்கல அப்படிங்கிற பொழுது இடதுசாரிகள் இதற்கெல்லாம் போராடவில்லை என்று திரும்ப திரும்ப அந்த கருத்தை சொல்லி ஒரு மக்கள் மத்தியில இடதுசாரிகளுக்கு உள்ள, கம்யூனிஸ்டுகளுக்கு உள்ள அந்த நற்பெயரை கெடுப்பதற்கு, ஒரு களங்கம் ஏற்படுத்துவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அந்த முயற்சி வெற்றி வராது. ஏன்னா நீங்கள் சொல்லுகிற அரசு பணியாளர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் நாங்கள் வைத்து நடத்துகிற தொழிற்சங்கத்தில் தான் அங்கம் பெற்றிருக்கிறார்கள். எங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களை கேட்டுதான் போராட்டம் மற்றவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று இவைகளுக்கெல்லாம் நாம் தீர்வு காண வேண்டும், கோயில் மணியில் குடியிருப்பவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்க்கப்பட வேண்டும் என்று பல்வேறு பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு நாங்கள் தொடர்ந்து குறிப்பாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்கின்றோம். அரசும் அதற்குரிய முயற்சிகளை, நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தேர்தலுக்கு முன்னதாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக தீர்வு காணப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்க சொல்றது சரியான கருத்து தான். அது ஆளும் கட்சியோடு இந்த கூட்டணியாக இருப்பதால் இந்த இடதுசாரிகளுக்கு இத்தகைய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதோ என்று தோன்றுகிறது. ஏனென்றால் ஒரு அரசு அமைந்து 5 ஆண்டுகள் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இந்த கூட்டணிக்கு ஒரு முக்கிய ஆதார பலமாக இருந்தவர்கள் என்றால் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் கடந்த ஆட்சி முறைகளில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு பல்வேறு கட்ட போராட்டங்களை அவர்கள் நடத்தினார்கள். அதே போராட்டங்கள் இந்த 4 ஆண்டுகளும் தொடர்கிறது. அதற்கு குழு அமைத்து இருக்கிறோம். அது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தான் அந்த குழு முடிவை அறிவிக்கும் என்றால் அந்த நம்பகத்தன்மை என்பது கேள்விக்குறியாகுமா, ஆகாதா? நீங்கள் இடதுசாரிகள் வலியுறுத்தினோம் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறீர்கள். ஒரு ஆவேச போராட்டங்கள் இந்த தொழிற்சங்கங்களின் மூலமாக பெரிய அளவில் நடைபெறவில்லையோ என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த நான் கேள்வியை வைக்கிறேன் சார். 5 ஆண்டுகளாக ஒரு கோரிக்கை நிறைவேறாம கரெக்டா அந்த ஆட்சி முடிய போற நேரத்தில் இந்த கோரிக்கைகள் பற்றி குழு அமைக்கிறது சரியா? கேள்வியை இந்த ஒரு மிகுந்த இடதுசாரிகள் மீது இருக்கிற நல்லெண்ணத்தின் காரணமாக இந்த கேள்வியை நீங்கள் முன்வைப்பதை நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் நாங்கள் போராடவில்லை என்பதை நான் மறுக்கிறேன். குறிப்பாக சட்டப்பேரவையில் தொழிலாளருடைய வேலை நேரத்தை 8 மணியிலிருந்து 12 மணி நேரமாக மசோதாவை நிறைவேற்றப்பட்டது உங்களுக்கு தெரியும். அந்த மசோதாவை சட்டமன்றத்திலும் எதிர்த்தோம். சட்டமன்றத்திற்கு எதிராக வெளியில் மிக கடுமையாக எதிர்த்து அறிக்கையில் வெளியிட்டோம். அடுத்த 2 நாளில் அதை அரசு திரும்ப பெற்றதை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனைகள் வந்த பொழுது
சிபிஐ, சிபிஎம், விசிகே போன்ற கட்சிகள் இணைந்து அந்த போராட்டத்தை நடத்தியதையும் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்ததையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே நாங்கள் தீவிரமாக போராடவில்லை, ஒரு எழுச்சியோடு போராடவில்லை என்பற கருத்து சரியான கருத்தல்ல. நாங்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். இரண்டாவது, தேர்தல் நெருங்குற நேரத்தில் தான் தீர்வு காண்பார்கள் என்ற அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. அப்படி அல்ல. தேர்தல் வருவதற்கு முன்னதாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அரசு நிச்சயமாக தீர்வு காணும் என்று நான் நம்புகிறேன் என்றுதான் சொன்னேன். திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை நிச்சயமாக அரசு எட்டும். அதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம்.